ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜட்ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 கேசஸ் ஹேண்டில் பண்றாங்க. ஒரு ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி வந்து இருக்கிறாங்க, அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 60 கேசஸ் மேல வருது. 60ல இருந்து 80 கேசஸ் வருது. காலையில 10:30க்கு வராரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5:30க்கு இப்போ வரைக்கும் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 80 கேஸை ரீச் பண்ண முடியல. அடுத்த நாள் போஸ்ட்பேட் பண்றாங்க. அந்த 60 நாளுக்கு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 கேஸ்னா மாசம் பாருங்க எவ்வளவு கேஸ். அந்த அந்த அனைத்து கேஸும் ஜட்ஜ்மெண்ட் ரெடி பண்ணணும். அவங்க வந்து நீங்க பண்ற அரசியலை வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. ஒரு தீர்ப்பு எழுதுன்றது சாதாரண விஷயம் இல்ல, பல விஷயங்களை கணக்கில் வச்சுக்கணும். இன்னைக்கு ஆர்கியூ பண்ற 80 பேர் என்ன சொல்றாங்கன்னு நோட் பண்ணிட்டு அதே ஜட்ஜ்மெண்ட் டைப் பண்ணி அவங்களுக்கு சைன் பண்ணி கரெக்டா கொடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீதித்துறை வந்து ஒரு சாதாரண ஒட்டுமொத்த மக்களுக்கான எத்தனை கோடி பேர் மக்களுக்கு இருக்கிறாங்களோ அத்தனை கோடி பேர் மக்களுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு வேலை மட்டுமே இல்லை. அதை வந்து நீங்க சாதாரணமா ஊழல் இருக்குன்னு சொல்லிடவே முடியாது. பல நெருக்கடி இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு அவங்களுக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து வெளியே இருந்து நீதிமன்றத்தை ஈஸியா விமர்சனம் செய்யறதுன்றது ஒரு தவறான கொள்கை. அந்த எண்ணம் வந்து யாருக்குமே வந்துக்கூடாது. அவ்வளவு நீதிபதிகளுக்கு வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஜட்மெண்ட் கொடுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை சார். யாராவது இப்ப சார் இருந்தாலும் தயவுசெய்து ஒரு நாள் நீங்க வந்து யூடியூப்ல நாளைக்கு காலையில லிங்க் விசி லிங்க் ஹைகோர்ட் லிங்க் வரும். நீங்க ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணி பாருங்க. நீதிமன்றத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நீதிபதிகளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய வழிமுறைகளா இருக்கு. அவங்களுக்கு இலவச வழக்கறிஞர், அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போற வரைக்கும் நமக்கு இலவச வழக்கறிஞர் எல்லாம் இருக்கு. காலதாமதம்ன்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அவ்வளவு வழக்குகள் வருது, தேக்கங்கள் இருக்கு. நீதிமன்றங்கள் அதிகமா கிரியேட் பண்ண ஆட்சியாளர் கையில தான் இருக்கு. நீதிமன்றங்கள் வழக்கு தேக்கத்துக்கும் இதுக்கும் நீதிமன்றங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஆட்சியாளர்கள் தான் மாற்றி அமைக்கணும்.